தத்துவ கதைகள். வியாபாரத்தில் தந்திரம். பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில் பழக்கூடையுடன் ஏறினார். 5 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவி பழங்களை விற்க முயன்றார். எவரும் பழம் வாங்க முன்வரவில்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவினான். அவனுக்கு நல்ல விற்பனை. மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் 5 பழங்கள் 10 ரூபாய் என்று விற்க முயன்றார். பலனில்லாமல் போகவே கீழே இறங்கிவிட்டார். அடுத்து 6 பழங்கள் 10 ரூபாய் என்று கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏகத்துக்கு விற்பனை செய்தான். மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகராக ஒருவர் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். முதியவரை அருகில் அழைத்தவர், அந்த இளைஞனின் சாமர்த்தியம் உங்களிடம் இல்லையே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் 10 ரூபாய் என்று விற்றால்தானே உங்களுக்கு விற்பனையாகும். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தை குறைத்து அதிக விற்பனை செய்ய பழகுங்கள் தாத்தா என்று தனது ஆலோசனைகளை அள்ளிவிட்டார். முதியவர் சிரித்தபடி, போயா, அவன் என் மகன், இந்த பழமும் அவனதுதான். 6 பழம் 10 ரூபாய்னு விற்றால் சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம ஜனத்துக்கு மனசு வராது. அதனால் நான் 5 பழம் 10 ரூபாய்னு கூவிவிட்டு போவேன். அப்புறமா 6 பழம் 10 ரூபாய்ன்னு அவன் வந்து சொன்னதும், அடடே லாபமாக இருக்கேன்னு ஜனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அவன் தாயா நிஜமான வியாபாரி. ஜனங்களோட மனசை மாற்றுறதுக்கு தான் என்னை முன்னாடி அனுப்புகிறான் என்றார் முதியவர்.